ஸலாத்தும் சலாமும் நம் உயிரை விடுவோம் மேலான உத்தம நபி நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த எம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள், அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் ஸலவாத்தும் சலாமும் சொன்னவனாக. அன்பு நிறைந்த சாதாத்துமார்களே, உலமாக்களே, ஹுலஃபாக்களே, ருஅஸாவுல் முகத்தமீன்களே, இஹ்வான்களே, அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் இந்த மஜ்லிஸுடைய பரக்கத்தினால எல்லா விதமான ஆபத்துகள், பலாய், முசீபத்துகள், கெட்ட நோய்கள், ஆபத்துகள் அனைத்தை விட்டும் பாதுகாத்து நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீண்ட ஆயுளையும் ஆஃபியத்தையும் நசீபாக்கி தந்தரலட்டுமா. அன்பு நிறைந்தவர்களே, நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வரலாற்று செய்திகளை ஷமாயிலுல் முஹம்மதியாவில் நாம் படிக்கக்கூடிய தகவல்களை ஒவ்வொரு நாளும் உங்களுடன் பகிர்ந்து வருகிறோம். அந்த வரிசையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நேற்றைய நாள் நாம் மிக முக்கியமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அணிந்திருந்த ஆடைகள் சம்பந்தமாக, தலைப்பாகையிலே இருந்து காலில் அணியும் செருப்பு, அதே போல் அவர்களுடைய மோசா, அதே போல் அவர்களுடைய மோதிரம் வரை நேற்றைய நாளில் நாம் பார்த்தோம். இன்றைய நாளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உணவு சம்பந்தமாக, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சாப்பிடக்கூடிய உணவு எவ்வாறு இருந்தது, அதை எவ்வாறு சாப்பிடுவார்கள், இது சம்பந்தமான சில செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஆனால் இதிலே நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. நாம் சாப்பிடும்போது எவ்வாறு சாப்பிட வேண்டும், அது மாத்திரமல்லாது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சாப்பிட சொல்லி தருகிறார்கள் என்றால் அதற்கென்று சில ஒழுக்க முறைகள் இருக்கிறது. அந்த முறைப்படி நாம் நம்முடைய உணவு பழக்கங்களை ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்ற சில பாடங்களையும் இதிலே நாம் படிக்க வேண்டியிருக்கிறது. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முதலாவதாக எவ்வாறு சாப்பிடுவார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை குறித்து மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் அவர்களுடைய தந்தையை தொற்றும் அறிவிக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யல்அஃபு அஸாபிஅஹு ஸலாஸன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பொதுவாக சாப்பிட்டால் அவர்கள் வழமையாக தங்களுடைய 3 விரல்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சூப்பிக் கொள்வார்கள். விரலை வாயில போட்டு என்ன செஞ்சு கொள்வாங்க, 3 தடவைகள், 3 விரல்கள் என்னும் வருகிறது, 3 தடவை என்னும் வருகிறது. அப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்யக்கூடிய வழமை காணப்பட்டது. அதே போல அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், முன்னால சொன்னது 3 தடவை என்று வந்தது. இன்னொரு ஹதீஸ், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அகல தஆமன் லஇக அஸாபிஅஹு ஸலாஸ். 3 விரல்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சூப்பிக் கொள்வார்கள் என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள். சரி, சாப்பிடும்போது நாம் எவ்வாறு இருக்க வேண்டும், சாப்பிடும்போது உட்கார்ந்து சாப்பிட வேண்டும், சாய்ந்தவர்களாக படுத்தவர்களாக சாப்பிடக்கூடாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு ஹதீஸிலே வருகிறது, கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அம்மா அன ஃபலா ஆகுலு முத்தகியா, நான் சாய்ந்து கொண்டு சாப்பிட மாட்டேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். சாய்ந்து கொண்டு சாப்பிடுவது, ஒருக்கணிந்து சாப்பிடுவது, படுத்து கொண்டு சாப்பிடுவதெல்லாம் நல்ல காரியம் அல்ல. மருத்துவர்களும் டாக்டர்ஸ்மாரும் அதை ரொம்ப கடுமையாக எச்சரிக்கிறார். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அம்மா அன ஃபலா ஆகுலு முத்தகியா, நான் சாய்ந்து கொண்டு சாப்பிட மாட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அதே நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சாப்பிட்டாலும் குடித்தாலும் நின்று கொண்டு சாப்பிட மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், லா யஷ்ரபன்ன அஹதுக்கும் காயிமா, உங்களில் ஒருவர் நிச்சயமாக நின்ற நிலையில் பருக வேண்டாம் என்று நபிகள் நாயகம்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இன்று ஒரு நின்ற நிலையில் சாப்பிடுவதுதான் ஒரு ஃபேஷன் போல மாறி இருக்கிறது. எல்லாருக்கும் அதுதான், அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும். இந்த காலங்களில் உணவு முறைகள், குடிமான முறைகள் எல்லாமே ஒரு இடத்துல உட்கார வச்சு, அந்த இடத்துல வச்சு புஃபே வைக்கிற, அதை வைக்கிற, இதை வைக்கிறான்னு அங்கே பிளேட்டும் சாப்பாடும் வைக்கப்பட்டிருக்கிறது, உட்கார எதுவுமே கிடையாது. பழைய காலங்களில் சொல்வார்கள், முஸ்லீம்கள் சாப்பிடுவதற்கும் முஸ்லீம் அல்லாதவர்கள் சாப்பிடுவதற்கும் இடையில வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்லுவாங்க. இப்போ அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாம் உண்டாகவே சாப்பிட ஆரம்பித்து விட்டோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நின்ற நிலையில் சாப்பிடவும் மாட்டாங்க, குடிக்கவும் மாட்டாங்க. குடிக்க வேண்டாம், திடனாக உங்களில் யாரும் நின்ற நிலையில குடிக்க வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வாறு நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே இன்றைய காலங்களில் பாதையோரங்களில் உணவருந்தும் முறை இன்று அதிகமாக மாறி இருக்கிறது. பாதையோரங்களில் இருக்கக்கூடிய சாப்பாடுகளை சாப்பிட்றது எல்லாருக்குமே பிடிக்கும். அங்கு கூட யாராவது உட்கார்ந்து சாப்பிட்டா அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. அங்கே யாராவது உட்கார்ந்து சாப்பிட்டா, உட்கார்ந்து குடித்தா அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த இடத்துல எல்லாம் நின்று குடிக்கிறது தான் ஃபேஷன் இந்த காலத்தில். நீங்கள் என்ன உட்கார்ந்து கொண்டு குடிக்கிறீங்க? பாதையோரங்களில் உள்ள உணவை சாப்பிடுவதோ குடிப்பதோ தப்பு கிடையாது. என்ன குடித்தாலும் என்ன சாப்பிட்டாலும் உட்கார்ந்த நிலையில் சாப்பிடுங்கள். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு போதித்து தந்திருக்கிறார்கள். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சாய்ந்தும் சாப்பிட மாட்டார்கள். அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு நின்ற நிலையில சாப்பிடுறது, நின்ற நிலையில குடிக்கிறது, இவைகளையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு தடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சாப்பிடும் போது என்ன செய்யணும் என்றதையும் சொல்லி தந்திருக்கிறார். முதலாவதாக ஒரு மனிதன் திண்டாலோ குடித்தாலோ முதலாவதாக அவன் பிஸ்மில்லா சொல்லிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழகாக நமக்கு சொல்லி தந்தார்கள். குன்னா இந்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் இருந்தோம். ஃபகுர்ரிப இலைஹி தஆமுன், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முன்னால சாப்பாடு கொண்டு வந்து வைக்கப்பட்டது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஃபலம் அர தஆமன் கான அஅலம பரக்கத்தன் மின்ஹு அவ்வல மா அகல்னா வலா அகல்ல பரக்கத்தன் ஃபீ ஆகிரிஹி குல்னா யா ரசூலல்லாஹ் கைஃப ஹாதா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இன்னா தகர்னா இஸ்மல்லாஹி ஹீன அகல்னா, நாம் சாப்பிடும்போது நாம் அல்லாஹுவை பிஸ்மில்லா சொல்லிக் கொண்டோம். தும்ம காத மன் அகல வலம் யுஸம்மில்லா ஃபஅகல மஅஹு ஷைத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஒரு நிகழ்வு என்று சொல்லித்தாராம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நாம் சாப்பிட்ட சாப்பாடுகள்ல பரக்கத்து நிறைந்தது ஆரம்பத்தில் இருந்தது, இப்ப கடைசியாகும் போது அதோட பரக்கத்து குறைஞ்சிட்டுன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாம கூட்டமாக உட்கார்ந்து சாப்பிட்டோம், நாங்க பிஸ்மில் சொல்லி ஆரம்பிச்சோம், இடையில ஒருத்தர் வந்து பூந்தாரு, அந்த மனுஷன் பிஸ்மில் சொல்லல, அதோட சாப்பாட்டோட பரக்கத்து குறைஞ்சிட்டுன்னாங்க. என்ன காரணம் தெரியுமா? பிஸ்மில்லா சொல்லாதவன் சாப்பிடும் போது ஷைத்தான் அவனோட சேர்ந்து சாப்பிடுறான்டா. நான் நினைக்கிறேன், பிஸ்மில் சொல்லாமல் சாப்பிடக்கூடியவர்கள் ஷைத்தானுக்கும் விருந்து கொடுக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிடும் போது அந்த சாப்பாட்டை ஷைத்தான் கூட உட்கார்ந்து சாப்பிடுறான். எவ்வளவு மோசமான நிலைமை. அதனால பிஸ்மில்லாவை நாம் மறக்காமல் சொல்லிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா அகல அஹதுக்கும் ஃபனஸி அன் யذ்குர ஸ்மல்லாஹி அலா தஆமி, ஒரு மனிதன் சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்ல மறந்தால் அதையும் சொல்லித்தாரான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபல்யகுல் பிஸ்மில்லாஹி அவ்வலஹு வ ஆஹரா, பிஸ்மில்லாஹி அவ்வலஹு வ ஆஹரஹு என்று சொல்லிக் கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சரி, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஃபரக மின் தஆமிஹி, சாப்பிட்டு முடிந்தால் கால அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வ ஸகானா வ ஜஅலனா முஸ்லிமீன் என்று ஓதுவாங்க. பிஸ்மில்லாஹ் சொல்ற வலமை நம்மக்கிட்ட இருக்கும், பெரும்பாலும் இருக்கும். ஆனால் இந்த துவா ஓதுற வலமை ரொம்பவுமே குறைவு. இது எப்போ தெரியுமா நடக்கும்? எங்கேயாவது வீடு உண்டுல சாப்பாடு வச்சா ஹஜ்ரத்து துவா ஓதுவார், இந்த துவாவை தான் ஓதுவார். நம்ம ஆமீனை மட்டும் சொல்லிக்கொள்வோம் இல்லையா? இது எல்லாரும் ஓத வேண்டிய துவா.
இது கூட்டமாக சேர்ந்து 6 பேர் சேர்ந்து 50 சஹான் தின்றதுக்கு அப்புறம் ஓதுற துஆ இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையாக சாப்பிட்டால் என்ன சொல்லுவாங்க? அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா வஸகானா வஜஅலனா மினல் முஸ்லிமீன். அர்த்தம் தெரியாததுனால சும்மைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன அர்த்தம் தெரியுமா? புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே. எப்படிப்பட்ட அல்லாஹ் தெரியுமா? அவன் எங்களுக்கு சாப்பாடு தந்தான், அவன் எங்களுக்கு குடிபானத்தை தந்தான், மட்டுமல்லாது எங்களை முஸ்லிமாக ஆக்கி வச்சானே. அதனால புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இன்னும் ஒரு ஹதீஸில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டு முடிந்ததுக்கு அப்புறம் தட்டை அப்படியே தூக்குவாங்கல்ல, தூக்கினதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி கைர முவத்தஇன் வலா முஸ்தக்னன் அன்ஹு ரப்புனா என்று சொல்லுவாங்களாம். இதுவும் சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லக்கூடிய ஓதக்கூடிய துஆவாக இருக்கிறது. ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க, சாய்ந்து சாப்பிட மாட்டாங்க. அதே நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆரம்பத்தில் பிஸ்மில்லாஹ் சொல்லுவார்கள், கடைசியில் அல்ஹம்துலில்லாஹ் என்பதை சொல்லுவது மாத்திரமல்ல, நாம் ஓதக்கூடிய இந்த துஆவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்குத்தான் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஹைர், நம்ம சாப்பிடும்போது இப்போ இலங்கையில எல்லாம் 6 பேராக உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவாங்க இல்லையா? அல்லது இப்போ கொஞ்சம் அது குறைஞ்சிட்டு சாப்பிட்றவங்க கொஞ்சம் அதிகமாயிட்டோ தெரியல, 5 பேராக உட்கார்ந்து போங்க என்று சொல்லக்கூடிய வளமைகள் இருக்கிறது. தனியாக சாப்பிட்டோ ஒரு தட்டில் சாப்பிடுவோம். சில ஊர்களில் ஒவ்வொரு வளமை இருக்கிறது. இலங்கையிலே கூட சில ஊர்களில் 3 பேர் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க, சில ஊர்களில் 5 பேர் 6 பேர், சில நாடுகளிலேயும் அந்த வளமை இருக்கிறது. 2 பேர் உட்கார்ந்து ஒரு சஹான் மாதிரி சின்ன சஹானில் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்க அண்டா, ஹதீஸில் ஒரு செய்தி படித்தேன், 6 பேராக உட்காருங்கள் என்று. ஒரு தட்டில் 6 பேர் உட்கார்ந்தும் அதே நேரத்தில் 10 பேர் உட்காரக்கூடிய தட்டில் உட்கார்ந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு இருக்கிறார். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாக்குலு தஆம ஃபீ சித்தத்தின் மின் அஸ்ஹாபி. ஒரு தட்டு 6 பேர் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தாங்களாம். சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது ஒரு கிராமவாசி வந்தார். வந்து அவரும் சாப்பிட்டார். பிலுக்குமத்தைன், 2 பொடி தான் ஒரு வாயில போட்டார். 2 பொடி தான் வாயில போட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் பிஸ்மில் சொல்லி இருந்தா எல்லாருக்கும் போதுமாகும், அவர் பிஸ்மில் சொல்லாட்டி போதாது என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எங்களோட உட்கார்ந்து சாப்பிட்றவங்களுக்கு நாங்க பிஸ்மில சொன்னா எல்லாருக்கும் போதுமாகும், ஒத்தராவது விட்டாங்கண்டா அதுல கடைசியில பரக்கத்து இல்லாமல் போயிடும். அப்ப 6 பேர் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய வளமையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கொண்டிருந்தார்கள். சஹாபிகள் அப்படி செஞ்சிருக்கிறாங்க என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இன்னும் ஒரு ஹதீஸை பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ லா யர்லா அனில் அப்தி அன் யஅகுலல் அக்லத ஃபயஹ்மதஹு அலைஹா அவ் யஷ்ரப ஷர்பத ஃபயஹ்மதஹு அலைஹா. அல்லாஹு தஆலா ஒரு அடியான் ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டு அல்லது ஒரு குடிபானத்தை குடித்து விட்டு அல்லாஹுவை அவன் புகழ்ந்தால், அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால், சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லாட்டி பரக்கத்தில்லாம போய்த்திரும். அதே நேரத்தில் சாப்பிட்டு முடிந்ததன் பின்னால குடித்து முடிந்ததன் பின்னால நிறைய பேர் இந்த வளமையே இல்லை. நான் கேட்குறேன், சாப்பிட்டா கூட ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் ஏப்பம் போகிறதோட சிலவங்க இந்த ஏப்பம் போனால் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவாங்க, ஏப்பம் வராட்டி அன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் விட்டுருவாங்க இல்லையா? ஆனால் நல்லா விளங்கிக்கோங்க, குடித்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். தண்ணியை குடித்தாலும் அதுக்கு கட்டாயம் சொல்லுவோம். நான் சில கட்டங்களில் சொல்லுவேன், இந்த காலங்களில் நோயாளிகள் நிறைஞ்சிருக்கிறாங்க, அல்லாஹ் எல்லாருக்கும் ஆஃபியத்தை கொடுக்கணும், ஆரோக்கியத்தை கொடுக்கணும். சில நோயாளிகள் இருப்பாங்க, அல்லாஹ் பாதுகாக்கும், சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டு கிட்னி ஃபெயிலியரான நிறைய நோயாளிகள் இருக்கிறாங்க. அல்லாஹு தாலா அது போன்ற நோய்கள் வராமல் பாதுகாக்கணும். என்ன தெரியுமா, நீங்கள் ஒரு தண்ணியை தாகமான நேரத்தில், கடும் தாகமான நேரத்தில் தண்ணியை குடிக்கிறீங்க, எவ்வளோ குடிக்கிறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணியை குடிக்கும்போது 3 மடக்குகள் எடுத்து குடிப்பாங்க.
பாத்திரத்தில் மூச்சு விட மாட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? குடி குடி குடின்னு குடிக்கிறோமே. ஆனால் ஒரு கிட்னி ஃபெயிலியரான ஒரு மனிதர், அல்லாஹ் பாதுகாக்கட்டும், அவருக்கு டாக்டர் கொடுப்பார் ஒரு நாளைக்கு இவ்வளோதான், 10 டேப்லெட்டை கொடுத்து ஒரு மூடி அளவு தண்ணியை கொடுப்பாங்களாம், இதை குடிச்சுக்கோங்க, இவ்வளோதான் உங்களுக்கு கணக்கண்டா. அல்லாஹ் எங்களை அளவில்லாமல் குடிக்க வச்சிருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வாய் வருது இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ல மனசு வருது இல்லையா? சொல்லுங்க, அதை நினைங்க, ஒவ்வொரு நாளும் நினைங்க. வெயிலில் நடக்கும்போது மஹ்ஷரை நினச்சி பார்க்கணும், வெயிலில் நடக்கும்போது மஹ்ஷரை நினச்சி பார்க்கணும், தண்ணியை குடிக்கும்போது ஒவ்வொரு நோயாளியை நினச்சி பார்க்கணும், பாதையில் ஓடும்போது நடக்கும்போது ஒரு மனிதன் முடங்கி இருக்கும் மனிதனை யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா உங்களோட வாயில் என்ன வரும்? அல்ஹம்துலில்லாஹ், புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே என்ற யோசனை வரும். அந்த டைம்ல அதை நினைச்சு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. சாப்பாட்டை அல்லாஹ் தருகிறான், அது ஏன் உடம்புல ஜீரணமாகிறது, அல்ஹம்துலில்லாஹ். குடிபானத்தை குடிக்கிறேன், எனக்கு அளவில்லாமல் குடிக்கிறேன், அதை அல்லாஹ் சிறுநீராக வெளியாக்குகிறான், அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு இந்த அல்லாஹ் பாதுகாக்கட்டும், சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டு டாக்டர்கிட்ட போய் அவங்க ஒரு 2 நாளைக்கு ஒருக்கோ டயாலிசிஸ் பண்ணுறாங்க, செய்வாங்க. அது என்னங்க, அது என்ன வேலை? அது என்ன வேலை தெரியுமா? சிறுநீர் கழிக்கிறார், அவ்வளவுதான். அது இரத்தத்தில் இருக்கும் ஈரங்களை, தண்ணீரை வெளியாக்கி இரத்தத்தை சுத்தமாங்க. இதுதாங்க எங்கட நாம வளமையாக காலையில மாலையில எல்லாம் சிறுநீர் கழிக்கிறோமே, அதைத்தான் ஒரு மெஷின் உட்கார்ந்து கொண்டு செய்யுது. அந்த மெஷினுடைய வேலை அல்லாஹ் உடம்பில எங்களுக்கு இயல்பாகவே செய்ய வச்சிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அன்னு சொல்றதுக்கு மனசு வார் இல்லையா? எப்பவுமே அதை மறந்துடவானம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு அடியான் சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ், நல்லா கவனிங்க, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அவனை அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான். லேசாக நாம நினைக்க கூடாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டால் பிஸ்மில்லாஹ் சொல்லுவார்கள். அதே போல சாப்பிட்டு முடித்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்ஹம்துலில்லாஹ்வையும் சொல்லிக் கொள்வார்கள். சரி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னென்னலாம் சாப்பிட்டு இருக்கிறாங்க நம்ம எல்லாருமே தெரிஞ்சதுதான். ரொட்டி சாப்பிட்டு இருக்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரொட்டி சாப்பிட்டு இருக்கிறாங்க. வேற என்ன சாப்பிட்டு இருக்கிறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தேன் சாப்பிட்டு இருக்கிறாங்க. தேன் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். தேன் இருக்குதே, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பிடிக்கும். அதே நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரொட்டியை தொட்டு தின்றதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த கறி ஆணம் வச்சுட்டு இருப்பாங்க. ஆணம், அதுக்குன்னு ஒரு பாடம் இருக்குது ஜமாயில் முஹம்மதியால. சும்மா இல்லை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ரொட்டிக்கு ஒரு பாடம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இனிப்பு வகைக்கு ஒரு பாடம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கறி என்னன்றதுக்கு ஒரு பாடம். என்ன கறி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அதோட முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்ட பழங்கள் என்ன, இதெல்லாம் தனித்தனி பாடம். ஒன்றையுமே உடல்ல ஒரு செக்ஷன் கூட மிஸ் ஆகல. அதுல வருது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன ஆணத்தை தொட்டு தின்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் சொல்லுவார்கள், காலத் இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் நிஅமல் இதாமு அல் ஹல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்ல ஆணம் தொட்டு தின்றதுக்கோ இது மாதிரி உள்ளது வினாக்கிரி என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வினாக்கிரி என்றால் அதாவது இந்த ஒரு பழத்தை எடுத்து, இந்த இது இருக்குல்ல திராட்சை பழம் இருக்குதுல்ல, இதை எடுத்து அதை வைப்பாங்க. வச்சா அது கொஞ்ச நாள் வச்சும்போது ஒரு அளவு ஒன்று இருக்குது, அது மதுபானமாக மாறும். மதுபானம் அப்போ ஹராம். அதை அப்படியே எதுவும் செய்யாமல் அப்படியே வைப்பாங்க. வச்சால் கொஞ்சம் காலம் கழித்து, கொஞ்சம் அதுக்கு ஒரு நாட்கள் இருக்குது, கொஞ்சம் நாள் கழித்து அது வினாக்கிரியாக மாறும். ஆரம்பம் ஹலால், நடு ஹராம், கடைசி ஹலால். ஒரே சாப்பாடு தான், ஒரே விஷயம்தான். கிரேப்ஸ் ஆரம்பத்தில் ஹலாலு, கொஞ்ச காலம் அது அப்படியே சாரை எடுத்து அப்படியே வைக்கும்போது அது மதுவாக மாறும். இடப்பட்ட காலம் ஹராம், அதுவே வினாக்கிரியாக மாறும், அது ஹலாலாக மாறுவது. ஆனால் விஷயம் என்னன்னு கேட்டால், இதில் எதுவும் போட்டு கெமிக்கலை போட்டோ அதை போட்டோ இதை போட்டோ
ஒரு ஒரு ஏதாவது ஒன்று ஒரு கல்லு துண்டை கூட போடக்கூடாது, போட்டால் ஹராம் ஆயிரும். இந்த காலத்தில் இருக்கக்கூடிய வினாக்கரி அது ஹராமா ஹலாலா, அது எப்படி செய்கிறாங்க? அப்படியே வச்சு அது மதுவாக மாறி பின்னால் அது வினாக்கிரியாக மாறுகிறது. எந்த ஒன்றையும் அதில் போடலை என்று கேரண்டி பண்ண என்னாலும் முடியாது, உங்களாலும் முடியாது. அதனால் இப்போ இருக்கக்கூடிய வினாக்கிரியில் ஏதாவது கலந்து அதை வினாக்கிரியாக மாற்றி இருந்தால் அது ஹராமாக மாறும், ஹராமாக மாறும். இதுதான் இஸ்லாமிய சட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்ட வினாக்கிரி அது கலந்த இது கலந்ததல்ல, சுத்தமான ஹலாலான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்ட உணவு தான் என்பதை விளங்கணும். அப்போ வினாக்கிரி இருக்கிறதே அது ஒரு ஒரு இன்னமொரு ஹதீஸில் வருது, அது ஒரு நல்ல மருந்தாக, நல்ல ஆணம் மட்டுமல்ல ஒரு நல்ல மருந்தாக கூட அது இருக்கிறது. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொருகள் வினாக்கிரியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, வேற என்ன சாப்பிடுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஒட்டக இறைச்சி நிறைய சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஆட்டிறைச்சை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுவாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுவாங்க ஆட்டிறைச்சை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மாட்டிறைச்சையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வாயில வச்சுக்கிறாங்க, வாயில வச்சுக்கிறாங்க. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிசா மாட்டிறைச்சி தின்னல, அதனால மாட்டிறைச்சி ஹராம்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்றதுக்கு பல காரணங்கள் இருக்கும். ஒன்று, மாட்டிறைச்சை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் சூடு, உடம்புக்கு சூடு இருக்குது. ஆட்டிறைச்சி நல்ல உடம்புக்கு குளுமையான சாப்பாடு இல்லையா? அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய மக்கா மதீனா அந்த ஹிஜாஸ் கொஞ்சம் சூடான இடம் தான். அதனால ஆட்டிறைச்சி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி சாப்பிட்டு இருக்கலாம், அல்லது அது போன்ற பல காரணங்கள் அவைகளுக்கு இருக்கலாம். அதனால மாட்டிறைச்சி தின்றவங்க ஏதோ கெட்டவன் மாதிரி நம்ம பார்த்துடக்கூடாது. நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லி கொண்டு வரணும் உங்களுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச செயல்களை நாம் செய்யும்போது சொல்லும்போது ஹலாலான இன்னும் ஒன்றை இருக்கிறது, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யலைன்றதுக்காக வேண்டி அதை செஞ்சவன் குத்தவாளின்னு நம்ம பார்த்துடக்கூடாது இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவங்க உடும்பு, அந்த உடும்பு என்ன நம்ம படிச்சிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் உடும்பை கொண்டு வந்தாங்க, சஹாபிகள் சாப்பிட்டாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடல. அதனால ஹராம்னு சொல்ல முடியாது. முதல்ல உடும்பு எதுன்றதையும் பார்க்கணும். நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய உடும்பா அல்லது பாலைவனங்களில் இருக்கக்கூடிய உடும்பா அன்றதையும் பார்க்கணும். இங்கே நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய உடும்பு பெரும்பாலும் அது ஹலால் ஆனது அல்ல, அது ஒரு கபர இனத்தில் உண்டு, அப்படி தான் நாங்கள் சொல்லணும். ஏன்னு கேட்டால் உடும்பை பொறுத்தவரை அந்த உடும்புக்கென்று சில அதாவது முறைகள் இருக்கிறது, அதாவது அது எப்படி இருக்கணும் என்ற சில நிபந்தனைகள் இருக்கிறது. அதில் ஒன்று சொல்லுவாங்க, உடும்பு தண்ணிக்குள்ளே போகாதாம். அரபிகள் சத்தியம் செய்வாங்களாம், உடும்பு தண்ணிக்குள்ளே போனாலும் நான் இதை செய்ய மாட்டேன்னு கூட சத்தியம் பண்ணுவாங்களாம். ஆனால் நம்ம உடும்பு தண்ணியிலே நீச்சல் அடிச்சு தெரியுது இல்லையா? அதனால் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. அதுக்கு சில மக்கள் ஹலால்னு பத்துவாவும் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. சில பேர் அது ஹலால்னு சொல்கிறாங்க, ஆனால் சரியான முறை அதை விட்டு தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க உடும்பண்டா அது அங்கே உடும்பண்டா இங்கே உடும்பு தானேங்க, அதுக்கு தானே நாங்கள் உடும்பன்னு பேர் வச்சிருக்கிறோம், அதனால சாப்பிடலாம் என்று சில பேர் சொல்றத நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்ட அந்த உடும்புக்குள்ள நிபந்தனைகள் சிலது இங்கே இல்லாமல் போய்விடுகிறது. எனவே அதையும் நம்ம விலகிக் கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடல, நான் அந்த பாலைவனத்தில் இருந்த பிடிச்ச உடும்பை சாப்பிடலன்றதுக்காக வேண்டி அது ஹராம் என்று எங்களுக்கு என்ன செஞ்சிட முடியாது. அந்த உடும்பை ஹராம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பாததினால நாம சொல்ல முடியாது. ஹைர், அதே நேரத்தில் வேற என்ன எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவங்க இனிப்பு பண்டங்களை விரும்பி சாப்பிடுவாங்க, இனிப்பு பண்டங்களை விரும்பி சாப்பிடுவாங்க. தேனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சாப்பிடுவாங்க. அதே நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கோழியும் சாப்பிட்டுக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு இந்த காலத்தில் கோழி தான், எல்லாத்துலேயுமே கோழி தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கோழி இறைச்சியையும் சாப்பிட்டு இருக்கிறாங்க. சரி, ஒரு கேள்வி கேட்கலாம், எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டதில் ரொம்ப விருப்பமானது ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். ரொம்ப விருப்பமானது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ரொம்ப விருப்பமான மாமிசம் எது என்று பார்க்கும்போது ஆட்டுடைய முன்காலியே அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சாப்பிடுவாங்க. அதனால தான்
அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஹைபரில் ஒரு பெண்மணி விஷத்தை கொடுத்ததும் ஆட்டுடைய முன்கால தான் கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுவாங்க, அதை சாப்பிட்டாங்கன்னா வாய்க்கு எடுத்தாங்க. பக்கத்தில் ஒரு சஹாபி கொடுத்தாரு, அவர் சாப்பிட்டாரு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்களுக்கு அல்லாஹு தஆலா பாதுகாப்பை கொடுத்தார். ஆனால் அந்த சஹாபி வஃபாத் ஆகிட்டார். அவர் வஃபாத் ஆகிட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவர்களுக்கு பின்னால் அந்த யூத பெண்ணுடைய பேர் வந்து ஜைனப், அவரோட பேர். பின்னால் அவள் இஸ்லாத்துக்கு வந்தான். இஸ்லாத்துக்கு வந்ததுக்கப்புறம் கேட்கப்பட்டது, நீ ஏன் ரசூலுல்லாஹ்க்கு அப்படி விஷமுள்ள மாமிசத்தை கொடுத்த? இல்லை, நான் படித்திருக்கிறேன், அவர் உண்மையான நபியாக இருந்தால் விஷம் உடம்பில் ஏறாது, அதை செக் பண்ணத்தான் நான் கொடுத்தேன்டா. விஷம் உடம்பில் ஏறாது, அவரோட உடம்பில் உண்மைதான் அவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் உண்மையான நபி என்பதை நான் அதை வைத்து புரிந்து கொண்டேன் என்றார் அந்த பெண்மணி. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுவங்க அந்த முன்கால விரும்பி சாப்பிட்றாங்க என்றதினால தான் அதிலே விஷம் கலந்து கொடுக்கப்பட்டது. இன்னும் ஒரு ஹதீஸில் பாருங்க, அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு தடவை அவர்கள் சொல்கிறார்கள், தபகத்து லின்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கித்ரன், ஒரு சட்டி ஆட்டிறைச்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நான் சமைத்து கொடுத்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதை விரும்பி சாப்பிடுவாங்க என்று சொன்னதினால வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடை கொடுத்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டார்கள், முன்கால கொண்டு வாங்குவோண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டா தனியாக சாப்பிட மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கும் கொடுப்பாங்க, சாப்பிடுவாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ்க்கு அது ரொம்ப பிடிக்குது. திரும்ப கேட்டாங்க, அடுத்த காலையும் கொண்டு வாங்க. அடுத்ததையும் கொண்டு வந்தா, அதுவும் முடிஞ்சதுக்கு அடுத்த காலையும் கொண்டு வாங்கண்ணா. யார் ரசூலுல்லாஹ், ஒரு ஆட்டுக்கு 2 முன்கால் தான் இருக்கும், 3வது இருக்குமா? இல்லையே. என்ன யார் ரசூலுல்லாஹ், 3வது காலையும் கேட்குறீங்க, ஆட்டுக்கு 3 கால் இல்லையே, என்ன நீங்கள் கேள்வி கேட்டுட்டீங்க? கேட்காம போய் சட்டியில் பார்த்தா ஈக்குமெண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதான் கேட்கக்கூடாது. கேட்காம போய் சட்டியில் இருந்தால் இன்னும் ஒரு முன்கால் இருக்கும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் கொடுப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைக்குள்ளே இருந்து தண்ணியே வர வச்ச முடியுமான அல்லாஹ்வுக்கு, அந்த ரசூலுக்கு இன்னொரு முன்காலை கொடுக்க முடியாதா? கேள்வி கேட்டுட்டீங்க. இல்லாமல் போய் பார்த்திருந்தால் எப்படி சொன்னாங்க தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னை படைத்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன். அவர் சொல்ல, லவ் சகத, அவர் மட்டும் மௌனமாக இருந்து நான் சொல்லும் போதெல்லாம் அவர் கொண்டு வந்திருந்தால் 3 அல்ல, நான் எத்தனை முன்காலை கேட்டிருந்தாலும் அந்த சட்டியில இருக்கும் என்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்லாஹின்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுவாங்க, ஆட்டுட முன்காலை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே நேரத்தில் இந்த தக்கடி இருக்குது இல்லை, அது ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம ஊர்களில் தக்கடிகிற பெரிய வளமைகள் எல்லாம் இல்லை, ஆனால் நல்ல சாப்பாடு. அது தக்கடியை செய்கிற முறைக்கு செஞ்சால் நல்ல சாப்பாடு, இல்லாட்டி பேசாமல் இருக்கிறது நல்லது இல்லையா? மாமிசத்தை போட்டு நாசமாக்க தேவையில்லை. தக்கடி செய்கிற 2 பேரில் அதை ஏதாவது செஞ்சு வச்சு இருக்கிற தக்கடியில் இருக்கக்கூடிய ஆசையும் இல்லாமல் ஆக்கி போட்டுருவாங்க இல்லையா? அது ஒழுங்கான முறைக்கு அதை செஞ்சால் உண்மையிலே ரொம்ப ஒரு விருப்பமான சாப்பாடு. இலங்கையில் ஒரு ஊருக்கு நான் போவேன், அந்த ஊரில் ஒரு வாலிபர் இருக்கிறார், அவர் நல்ல தக்கடி செய்யக்கூடிய ஆள். நான் வாரது தெரிஞ்சால் கட்டாயமாக என்னை தக்கடி போட்டு வைப்பார். அதில் எப்போ வாரீங்க, தக்கடி ரெடியாக இருக்குது வாங்க வேண்டுவார். அந்த மாதிரி உண்மையிலே நல்ல சாப்பாடு தான். அது ஒரு நல்ல ஒரு இன்பம், அதை செய்கிற முறைக்கு செஞ்சான் இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்களுக்கு தக்கடி ரொம்ப பிடிக்கும். அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உதாரணத்தை பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவர்கள் அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு ஆயிஷா ரொம்ப பிடிக்கும் ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா. ஏன்னா வஃபாத் நெருங்கும் போது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐனா நகதன், நாளைக்கு நான் எங்கே இருப்பேன். ஏன்னா ஆயிஷா கூட ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டுக்கு எப்போ நான் போவேன் அண்ட் அதை கேட்டதோடு மனைமாரெல்லாம் சேர்ந்து சொன்னாங்க, யாரும் சொல்ல நீங்கள் பேசாமல் ஆயிஷா நாயுடு வீட்டில் இருங்க, நாங்கள் பொருந்தி கொள்கிறோம்டா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஆயிஷன்னு கூப்பிடுவாங்க, யா ஹுமைரா
செவத்தவளே என்று ரசூலுல்லாஹ் கூப்பிடுவாங்க. அவ்வளோ இரக்கமாக இருந்த ஆயிஷா நாய்க்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, ஃபதுலு ஆயிஷா அலன் நிசா, எல்லா பெண்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் ஆயிஷா நாயுடைய சிறப்பு என்ன தெரியுமா? எல்லா உணவுக்கும் மத்தியில் தக்கடி இருப்பதை போல என்றாங்க ஸல்லல்லாஹு. எல்லா உணவையும் எடுத்து பார்த்தா தக்கடி எவ்வளோ நல்ல உணவோ அது மாதிரி தான் எல்லா பெண்களிலும் சேர்த்து பார்க்கும்போது ஆயிஷா நாயி சாப்பாடுகளில் தக்கடியை போல என்றாங்க ஸல்லல்லாஹு. எப்படி உதாரணம் கொண்டு வராங்க பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஆயிஷாவையும் ரொம்ப பிடிக்கும், சாப்பாட்டில் தக்கடியும் ரொம்ப பிடிக்கும். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க அந்த முறைக்கு என்ன செஞ்சு கொண்டு இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க தக்கடியை ரொம்ப விரும்பி இருக்கிறார். அதே நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க இந்த சாப்பாட்டில் இறைச்ச சமைச்சா அதில் அதிகமாக இந்த சுரக்காவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்துக்கொள்வாங்க. சுரக்கா இருக்குது, அதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க சேர்த்து நிறைய சாப்பிடுவாங்க. ஒரு தடவை ஒரு சஹாபி சொல்றாங்க, நாங்கள் ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்களோட ஒரு 10 பேர் உட்கார்ந்து தின்ற தட்டது, நம்ம மரவை மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். அந்த மாதிரி ஒரு மரவையில் இறைச்சி அதில் இந்த இதெல்லாம் போட்டு பழங்கள் போட்ட மாதிரி உள்ளது. எல்லாரும் சாப்பிட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கை எடுத்துருவாங்கல்ல, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சில பேர் போதுமாயிட்டா கை எடுத்துருவாங்கல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுவாங்க அங்கலை இங்கலை எல்லா இடத்துல பக்கத்தில் இருக்கக்கூடியவைகளை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து எல்லாரும் கையை எடுத்துட்டாங்கல்ல, வேஸ்ட் ஆயிரும் அந்த மாதிரியும் இருக்குல்ல, எல்லாத்தையும் எடுத்து அந்த மாமிசங்களை சாப்பிட்டாங்க. அந்த ஹதீதை அறிவிக்கக்கூடிய சஹாபி ஒரு விஷயத்தை சொல்கிறார், அதுதான் ரொம்ப கவலையாக இருக்கிறது. ஏன் அன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாமிசங்களை எல்லாம் தேடி சாப்பிட்டாங்கண்டா, ரசூலுல்லாஹ்வுக்கு நிறைய ஆட்டிறைச்சி கிடைக்காதாம், ஒரே சாப்பிட மாட்டாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு விட்டு எப்பொழுதாவது தான் இறைச்சி கிடைக்குமா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுவாங்க ஒரு நாளும் வயிறு நிரம்ப நல்ல உணவுகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க அப்படி ஒரு ஏழ்மையான ஒரு வாழ்க்கையை தானே தேர்ந்தெடுத்தாங்க. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்களும் அவங்களோட குடும்பத்தார்களும் இப்படி ஒரே இறைச்சி தின்னக்கூடியவங்களாக அல்லது ஒரே இறைச்சி கிடைக்கக்கூடியவங்களாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க காணப்படலை. அதனால அந்த தட்டிலிருந்து எல்லா இடங்களிலும் உள்ளவைகளை 10 பேர் சாப்பிடக்கூடிய உணவின் தட்டில் இருக்கக்கூடியதை எடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவர்கள் சாப்பிட்டார்கள் என்று நாம் ஹதீஸிலே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க சாப்பிட்ட சாப்பாடுகள் அதில் இருக்கக்கூடிய சில விடயங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டேன். இது இன்றைக்கு நான் சொன்ன பாடம் என்னன்னு கேட்டேன்னா கிட்டத்தட்ட 5-6 பாடங்களை இணைச்சி சொல்லியிருக்கிறேன். இதில் ஒவ்வொன்றும் தனித்தனி பாடம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்த முறை சாப்பிட்றதுக்கு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடும்போது எப்படி சாப்பிடுவாங்க, எந்த கையால் சாப்பிடுவோம், இவெல்லாமே தனித்தனி பாடங்களாக வரக்கூடியவைகள். அவை எல்லாத்தையும் இணைச்சி உங்களுக்கு ஒரு பாடமாக சொன்னேன். இருக்கிறது இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்கிறது. நிறைய தகவல்கள் ஷமாயிலுல் முஹம்மதியாவில் நமக்கு எஞ்சி இருக்கிறது. முடிந்த அளவு உங்களோட இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாறில் அவர்கள் என்னென்னவெல்லாம் செய்தார்கள், எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள், எப்படியெல்லாம் உலகத்தில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு சென்றார்கள் என்பவைகளை முடிந்த அளவு நான் உங்களுடன் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் செய்திகளை படிப்பதின் மூலமாக நல்ல ஈமானையும் வாழ்க்கையில் நல்லமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தரலட்டுமாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, பிழைகளை பொறுத்தருள்வாயா, சாலிஹீன்களாக முத்தகீன்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வாயா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஆழமான அன்பை மஹப்பத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தருள்வாயா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உயிரை விட அன்பு வைத்த உண்மையான முஅமீன்களாக எங்களை ஆக்கி அருள்வாயா.
இறைவா உனக்கு மாறு செய்யக்கூடிய கூட்டத்தில் எங்களை ஆக்கிவிடாமல் பாதுகாத்தருள்வாயா. தவறான மோசமான நடத்தைகள் எங்கள் வாழ்க்கைகள் வந்து விடாமல் பாதுகாத்தருள்வாயா. ரஹ்மானையா அல்லாஹ், இன்றைய நாளும் கூட வந்த மனிதர்களுக்கு யாரெல்லாம் உணவளிக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்துடைய உணவை கொடுத்தருள்வாயா. அதே போல நமக்கும் ஆமீன் சொல்லக்கூடிய மக்களுக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருள்வாயா. வீடுகளிலிருந்து யாரெல்லாம் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, அத்தகைய தாய்மார்கள் சகோதரிகளுக்கு அருள் புரிவாயா. யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அத்தகைய எல்லோருடைய நோய்களையும் லேசாக்கி வைப்பாயா. மோசமான நோய்கள், மருத்துவர்கள் கைவிடக்கூடிய நோய்களை விட்டும் நம்மையும் நம்முடைய பரம்பரையையும் பாதுகாத்தருள்வாயா. ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم كلمتان حبيبتان إلى الرحمن خفيفتان على اللسان ثقيلتان في الميزان سبحان الله وبحمده سبحان الله سبحان الله وبحمده سبحان الله سبحان الله. يا الله. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم وبارك وكرم على رسولك